ஓசிடி அப்ஸ்ட்ரக்டிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். சரிங்களா? இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஓசிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். சரிங்களா? தமிழில் அதனோட அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஒரு மனநிலை. அந்த மனநிலை என்னன்னா திரும்ப திரும்ப ஒரு தாட்ஸ் வர்ற மனநிலை. சரிங்களா? அதை பற்றி இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்கிறப்ப தான் நல்லா புரியும். ஒரு பர்சனுக்கு, ஒரு நபருக்கு மீண்டும் மீண்டும் தோன்ற எண்ணங்கள், அப்சஷன்ஸ், அதில் பாதிக்கப்படுறது தான். அந்த எண்ணங்களை அமைதியாக்க அதே செயலை மீண்டும் மீண்டும் செய்வது தான் இந்த நோய். அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னா ஒரு ஓசிடிங்கிறது ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நபர் ஒரு பர்டிகுலர் நபர் பாதிச்சிருக்காங்கன்னா மீண்டும் மீண்டும் எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்களை அமைதியாக்கிறதுக்காக அந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்வார். அந்த மீண்டும் மீண்டும் செய்கிறதுக்கு பேர் கம்பல்சன்ஸ். மீண்டும் மீண்டும் தோன்றும் எண்ணங்கள் பேர் அப்சஷன்ஸ். ஸோ அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் கதவை பூட்டிட்டேனா அப்படின்ட்டு அவருக்கு அப்சஷன் தோணும், டவுட் தோணும், கதவை பூட்டிட்டேனான்னு. அந்த எண்ணத்தை அமைதியாக்க மீண்டும் மீண்டும் தோணும், கதவை பூட்டிட்டேனான்னு. அதனால மீண்டும் மீண்டும் கதவை பூட்டியாச்சான்னு தொட்டு பார்ப்பாரு. இதுதான் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அப்புறம் செயல் என்ன நடக்கும்னா, எண்ணம் நான் கதவை பூட்டிட்டேன்னா, செயல் 10 முறை கதவை சோதித்து பார்க்கறது. இதுதான் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். பயாலஜி, இதுக்கு பின்னாடி இருக்கிற பயாலஜி என்னன்னு கேட்டால், ஓசிடி ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் மூளையில் இருக்கிற பிரெயின் கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, லைக் செரட்டோனின் இருக்குல்லங்க, லாஃபிங் ஹார்மோன், அதில் இருக்கிற இம்பேலன்ஸ், சமநிலை மாறுறது. செரட்டோனின் எனும் நரம்பு ஊக்கியோட பேலன்ஸ் மாறுறதும், மூளையினோட முன்பகுதி ஃப்ரான்டல் லோப் அதுவும், அப்புறம் பேசல் கேங்க்லியான் நல்ல டீப்பான ஒரு பகுதி, அதில் இயங்குகிற விதத்தில் மாற்றம் வர்றதும், இதுதான் இந்த நோய்க்கான ஒரு மெயின் காரணமாக இருக்குது. இதனால் மனிதர் ஒரே எண்ணத்தில் சிக்கிக்கிறாரு. ஒரு சர்டைன் தாட்ஸ்லேருந்து ஆர் சர்டைன் பிஹேவியர்ஸ்லேருந்து அவரை ஸ்டாப் பண்ணுறது அவருக்கே கஷ்டமாக இருக்குது. இதுதான் இது. அடுத்தது இதனோட காரணமும் எதெல்லாம் ட்ரிக்கர் பண்ணணுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஜெனட்டிக்ஸ்னால், அதாவது பரம்பரையினால், குடும்பத்தில் யாருக்காவது இது இருந்திருந்தால் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், மரபணு. சரிங்களா? அப்புறம் வழக்கம் போல் ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ராமா, அதாவது மன அழுத்தம், இல்லை மனசு உடஞ்சி போயிருக்கிறது, இதில் ஏதாச்சும் இருக்கும். அடுத்தது என்னன்னு கேட்டால், சின்னதாக கிருமி தொற்று, அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறது, லைக் பாண்டாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு வரும்ல பாண்டாஸ், அந்த ஒரு நிலை. அடுத்தது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹார்மோன் சமநிலையில் குறைபாடு இருக்கிறது. அப்புறம் மூளையில் காயம் ஆயிடுது, பிரெயின் இன்ஜுரி. இதெல்லாம் ஒரு காரணமாகவும் ட்ரிகர் பாயிண்ட்ஸாகவும் இருக்குங்க. அடுத்தது ஓசிடியோட காமனான பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாங்க. அதாவது பொதுவாக என்ன நடக்கும்னா, கிருமிகள் குறித்து அதிக பயம் இருக்கும். சுத்தத்துக்கான சுத்தம்னே பார்த்துட்டு இருப்பாங்க. திரும்ப திரும்ப கிருமி வந்துடும் அப்படின்ட்டே பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்து சோதனைக்கான ஓசிடி, அது என்னன்னா கதவு, லைட்டு, அப்புறம் கேஸு, குழாய், இதையெல்லாம் 20 தடவை பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செக் பண்ணுவாங்க. லாக்ஸு, ஸ்விட்சஸ்ஸு, கேஸு, இதெல்லாம் ரொம்ப தடவை செக் பண்ணுறது. அப்புறம் எண்ணத்துக்கு உண்டான, அதாவது எண்றது, கவுண்டிங்க்கு உண்டான ஓசிடி,
அதாவது 3, 5 அல்லது 7 முறை ஒன்றை செய்தே ஆக வேண்டும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுவும் ஓசிடி. லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணுவாங்க. சரியா? அப்புறம் ஒழுங்குக்கான ஓசிடிங்க. அதாவது ஆர்டர் அண்ட் சிமெட்ரி, ஒழுங்கு முறையாக இருக்கணுங்கிறதுல ஓசிடி. அதாவது எல்லாமே ஒரே பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கணும், ஒரே கோட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் இன்ட்ரூசிவ் தாட்ஸு அப்படின்னா பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் என்னென்னா, விரும்பத்தகாத நினைவுகள்லாம் அன்வான்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஐடியாஸாக இருக்கும். விரும்பத்தகாத நினைவுகள் தோன்றும். அடுத்தது, இவங்களுக்கு ஓசிடி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், நேச்சுரலான சப்போர்ட் என்னென்னு கேட்டால், சிபிடி தெரப்பி, அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, ஓகேங்களா, இது கொடுக்கலாம். அப்படின்னா அறிவாற்றல் நடத்தை சிகிச்சைன்னு அர்த்தம், அதை கொடுக்கலாம். அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ், ஸ்டேயிங் இன் த ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஒரு தியானம் இல்லை ஒரு கவனம், அதை கொடுக்கலாம், அதை சொல்லித்தரலாம். அப்புறம் டெய்லி ரொட்டீனும் டிசிப்ளினும் சொல்லித்தரலாம், தினசரி திட்டமும் ஒழுக்கமும். அப்புறம் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு முறை, இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் குடும்பத்தோட ஆதரவும் அன்பும் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. சில சமயத்தில் மருந்துகளும் இதுக்கு தேவைப்படும். அப்புறம் கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டால், இந்த ஓசிடி இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் குறைஞ்சு போனவர் கிடையாது, குறைவானவர் இல்லை. விழிப்புணர்வு இருந்து, அவேர்னஸ் இருந்து, அதுக்கு தேவையான சப்போர்ட் உதவி கிடைச்சி மற்றும் ஒரு ப்ராக்டிஸ், ஒழுங்கான முயற்சி இருந்துட்டா மகிழ்ச்சியான வாழ்க்கை பூரா நடத்த முடியும். ஸோ இப்போ ஓசிடி பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.